உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை பரிசீலிக்க 21 பேர் கொண்ட கூட்டுக்குழுவை அமைத்திருக்கிறது மத்திய அரசு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? மத்திய அரசு நேற்று வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மக்களவையிலே அறிமுகம் செய்தது. எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்புக்கு இடையிலும் இந்த மசோதா மக்களவையில் மற்றும் மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த மசோதா நிறைவேற்றப்படவில்லை. இந்த மசோதா மீது பல்வேறு கட்சி எம்பிக்களும் விரிவான ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை வழங்குவதற்காகவும் இன்னும் ஆழமான விவாதம் நடைபெறுவதற்காகவும் இந்த மசோதா கூட்டுக்குழுவினுடைய பரிந்துரைக்கு அனுப்பப்படுவதாக நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக நேற்று அனுப்பப்பட்டது. இந்த கூட்டுக்குழுவில் இடம்பெறுகின்ற உறுப்பினர்களின் பெயர்களை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தற்போது அறிவித்திருக்கின்றார். மக்களவையை சேர்ந்த 21 எம்பிக்களும் மாநிலங்களவையை சேர்ந்த 10 எம்பிக்களும் என ஒட்டுமொத்தமாக 31 பேர் இந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பொதுவாக கூட்டுக்குழு என்பது மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவையினுடைய உறுப்பினர்களும் அதில் உறுப்பினராக இருப்பார்கள். அதுதான் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்று சொல்வார்கள். அந்த வகையில் மக்களவையில் 21 பேரும் மாநிலங்களவையில் 10 பேரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். மக்களவையை பொறுத்தவரை பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே, தேஜஸ்வி சூர்யா, சஞ்சய் ஜெய்ஸ்வால், திலீப் சாய்கா, அபிஜித் கங்கோபாத்யாயா உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல எதிர்கட்சிகள் தரப்பில் பார்த்தோமேனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கௌரவ் கோகாய், இம்ரான் மசூன், முகமது ஜாவேத், அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி, திமுக எம்பி ஆராசா, சிவசேனா எம்பி அரவிந்த் சாவந்த் உள்ளிட்ட பலரும் இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். மாநிலங்களவையை பார்த்தோமேனால் மாநிலங்களவையை பொறுத்தவரை பாஜக எம்பி ராதா மோகன்தாஸ், அதே போல திமுக எம்பி எம் அப்துல்லா, காங்கிரஸ் எம்பி சையத் நசீர் ஹுசைன், சஞ்சய் சிங் உள்ளிட்ட பலரும் இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். 3/2 பங்கு உறுப்பினர்கள் இருப்பது கட்டாயம் என்று அந்த கோரம் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு குழு கூடுகிறது என்றால் அதற்கு மினிமம் கோரம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அத்தனை உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே அந்த குழு நடைபெறும். அப்படி பார்த்தோமேனால் இந்த குழுவிற்கான குவாரம் என்பது 3/2 பங்கு என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது 31 பேரில் 10 பேர் 11 பேர் இருந்தால் அந்த குழு நடைபெறும். இந்த குழுவானது அடுத்த கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளுக்கு முன்பாக தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கூட்டத்தொடர் என்று பார்க்கின்ற போது அடுத்ததாக குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளுக்கு முன்பாக இந்த குழு தன்னுடைய அறிக்கையை அளிக்கும் என சொல்லப்பட்டுள்ளது. அந்த குழு அளிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது இருக்கும். அடுத்த கட்ட நகர்வு என்பது ஒருவேளை அந்த மசோதா அதே வடிவத்திலேயே எடுத்துக் கொள்ளப்படலாம், அல்லது அந்த உறுப்பினர்கள் வழங்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் சில மாற்றங்களோ திருத்தங்களோ செய்யப்பட்டு புதிய வடிவில் மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.